ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கடந்த வாரம் ஏசாயாவை குறித்த ஒரு வெளிப்பாடை நாம் கேட்டோம். ஏசாயாவுடைய பெயர், அவருடைய பிள்ளைகளுடைய பெயர், அதனுடைய அர்த்தங்கள். அதே ஏசாயா இயேசு கிறிஸ்து குறித்தும் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களையும் ஒரு குடும்பமாக சித்தரித்து அவரை குறித்தும் அவரோடு இருக்கிறவர்கள் குறித்தும் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறார். அதை வாசிக்கும் போது 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சாட்சி ஆகமத்தை கட்டி, நீங்க சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். என் சீஷர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். கர்த்தர் நல்லவர். அதுக்கு பிறகுதான் நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருந்தேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சீடர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் இணைத்து தான் சொல்லுகிறார். அதுதான் எபிரேயர் 2 அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் இயேசு உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சர்வீஸ்ல யோவான் 10வது அதிகாரம் 27-30 வரைக்கும் ஒரு காரியம் சொல்லியிருக்காரு. இவங்க என்னுடைய ஆடுகள், நீங்கள் என்னுடைய ஆடுகளா இருக்கிறபடினாலே நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று அதை சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த வசனத்துல திரும்ப சொல்றாரு, நீங்க பிதாவோட கையிலையும் இருக்கிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவாகிய என் கரத்துக்குள்ளும் இருக்கிறீர்கள், பிதாவாகிய தேவனுடைய கருத்துக்குள்ளும் இருக்கிறீர்கள், நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, அப்ப அவர் கையிலிருந்து தான் நாம ஜீவிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில விழுறோம், எழுந்திருக்கிறோம், நிறைய குற்றங்கள் இருக்கிறது, தவறுகிறோம், மனம் வருந்துகிறோம். ஆனால் விழுந்தாலும் எழுந்தாலும் அவர் கரத்தில் தான் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்தாலும் இயேசுவோட கரத்துல தான் இருக்கேன். திரும்பி சொல்ல, நான் விழுந்தாலும் எழுந்தாலும் பிதாவோட கரத்துல தான் இருக்கேன். அதனால என்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொருவரையும் இயேசு அவருடைய கைகளில வைத்து, பிதாவின் கைகளில வைத்து, அதுக்கு சொல்ல போனா கொலோசியர் 3 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு, அந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ள இருக்கார், நம்முடைய ஜீவன் இப்படி மறைந்து இருக்கிறது, நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாய் நாம் பேசுகிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை ஒரு விஷயத்தை அங்க பவுல் பதிவிடுகிறார். என்னன்னா, ஆண்டவர் என்னை பலப்படுத்தி
என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார். ஆமென். இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா உருவாக்கினார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்காக என்ன சொல்லிட்டு எப்ப என்ன உருவாக்குனார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பிலிருந்தே அவர் இந்த ஊழியத்துக்காக என்னை உருவாக்கிட்டு இருக்காரு. அதுக்குதான் சொன்னாரு, முன்னாடி நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துறவனும் கொடுமை செய்கிறவனுமா இருந்தேன். என்ன சொல்ல வராருன்னா, இயேசுவுக்கு நான் எதிரியா இருந்தேன், இயேசுவை நான் தூசிக்கிறவனா இருந்தேன். ரெண்டாவது, நிறைய பேரை பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தி இருக்கிறேன். மூணாவது, நிறைய பேரை பாவத்துல தள்ளி இருக்கிறேன். என்ன செஞ்சிருக்கேன்? ஆனா நான் இந்த ஊழியத்துக்கு உருவாக்கப்படணும்னு சொல்லி நான் செஞ்ச தவற, நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் பொறுத்து தயவாயிருந்தார். அதுக்கு தான் சொல்றாரு, நான் இரக்கம் பெற்றேன். நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி நான் இரக்கம் பெற்றேன். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரி ஒரு கெட்டவன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் அழிஞ்சு போகல தெரியுமா? இந்த ஊழியத்துக்கு நம்ம உருவாக்கணும்னு முன்னையே அவர் நம்மளை முன்குறிச்சிட்டதுனால, நம்ம தவறும் போது விழும்போது அவர் இரக்கம் நம்மை காப்பாற்றினது. அதுதான் ரோமர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுது, தேவ தயவு என்னை குணப்படும்படி ஏவுகிறது. ஆமா, என்னை குணப்படும்படி அது என்ன பண்ணுது? ஏவுகிறது. நான் பாவத்தில் இருக்கும் போது கூட அடிக்கடி என் மைண்டில் ஒன்று வந்துச்சு, இதெல்லாம் ஏன் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க, இதெல்லாம் விட்டுட்டு நல்ல மனுஷனா இரு அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது நான் தான் நினச்சிட்டேன், அது நான் இல்லை, தேவனுடைய தயவு என்னை ஏவி கொண்டிருந்தது. நான் மாறணும், பாவத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, மற்றவங்கள பாவத்தில் தள்ளுற வாழ்க்கையிலிருந்து நான் மாறணும்னு சொல்லி அந்த தயவு தான் என்னை இது பண்ணுச்சு. அதுதான் அவர் சொல்கிறாரு, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் என்கிற ஐஸ்வர்யம். அந்த இரக்கத்துக்கு என்ன பேரு? தயவு, பொறுமை. அதுதான் நான் பாவம் செஞ்சாலும், நான் விழுந்து நிறைய காரியம் இயேசுவையே தூசிக்கிறவனா வாழ்ந்தாலும், அவருக்கு எதிரியாக இருந்தாலும், நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களை நான் திருப்பி சொல்கிறேன், அந்த மைண்டை சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரி பாவம் செய்கிற எத்தனை நேரத்தில் மரணத்துக்கு சமீபமாக நம்ம போனோம். மரணம் வர்ற மாதிரி இருந்ததா? எப்படி காப்பாற்றப்பட்டோம்? அவர் இறக்கம். அவர் இறக்கம் தான் அன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமென். அதை தான் பவுல் சொல்றாரு, இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினாரு, என்னை நம்பினாரு. அந்த நம்பிக்கை என் மேல இரக்கத்தை காட்டுச்சு, பொறுமையை காட்டுச்சு, நீடிய சாந்தத்தை காட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அவரிடத்தில் இரக்கம் பெற்றேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனை பாவி இருக்காங்களோ அத்தனை பாவியிலையும் நான் தான் பெரிய பாவி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் யாரு? பெரிய பிரதான பாவி நான் தான். ஆனா பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார்ல, அவர் தான் என் வாழ்க்கையே மாத்திட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, வாசமாக மாற்றினாரே. பாவியாக இருந்த என்ன
பரிசுத்தமா மாற்றினாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. மாற்றமாக இருந்தவர் வாசமாக மாற்றினாரே. வாசமாக மாற்றினாரே. பாவியாக இருந்த என்ன பரிசுத்தமாய் மாற்றினாரே. பரிசுத்தமாய் மாற்றினாரே. அப்பாவல்லோ, 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 பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. ஆமென். என் வாழ்க்கை நாற்றமா இருந்தது, இப்ப வாசனையா மாற்றிருக்காரு. ஏன் அப்படின்னா 16வது வசனம். இதை நான் சுருக்கமா சொல்லிட்டு நான் என்ன பேச வந்தேனோ அதை பேச போறேன். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். கவனிங்க, இப்படிப்பட்ட பிரதான பாவியாக என்ன என் வாழ்க்கையவே மாத்திட்டு இனி இயேசு கிறிஸ்துக்குள்ள வர போறவங்களுக்கு திஷ்டாந்தகமா வச்சிருக்காரு, எக்ஸாம்பிளா வச்சிருக்காரு, பேட்டர்னா வச்சிருக்காரு, மாடலா வச்சிருக்காரு, ப்ளூ பிரிண்டா வச்சிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, முன்னாடி நான் அவ்வளோ மோசமானவனா இருந்தேன், இப்போ என்ன அப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு உதாரணமா கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. ஆமென். கையை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். அந்த இரக்கம், நான் மோசமானவனா இருந்த போதிலிருந்து நான் அவருக்கு எக்ஸாம்பிள், அவருக்காக மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா மாறுற வரைக்கும் நான் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற, பிரதான பாவி ஆகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு. இந்த இரக்கத்துக்காக கையை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் பாருங்க, ஒரு பாவிய நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருந்தவன, இயேசுக்கு எதிராக இருந்தவன, இயேசுவை நேசிக்கிறவர்களை பின்பற்றவங்களை துன்புறுத்தி கொண்டு இருந்தவன கொண்டு வந்து மாற்றி அவனையே உதாரணமா மாத்திட்டார், திஷ்டாந்தகமாய் மாற்றி விட்டார். அது பவுலுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் எனக்கும் தான். பக்கத்துல சொல்லுங்க, இது பவுலுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் எனக்கும் தான். ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு கர்த்தரோட வார்த்தைக்கு நேராக போக போறேன். செவ்வாய்க்கிழமையில ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி நாங்கள் ஆரம்பித்த அந்த ஒரு கூட்டமானது நாளுக்கு நாள் அதில் தேவன் மகிமையாக கிரியை செய்து அநேகரோட வாழ்க்கையவே அது மாற்றி, அவங்க ஊழியத்தை கூட அது மாற்றி கொண்டு இருக்கிறது. அப்படி வர்ற ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ், அவங்க சபையில் இருக்க சிலரை அவங்க கூட என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. இப்படி ஒரு தம்பி, அவனோட வாழ்க்கை எல்லாமே வெளியில பார்க்க அவன் ரொம்ப நல்லவன், தன் அம்மாவுக்கு நல்லவன், தம்பிக்கு நல்லவன், ஏன் உயிர் நண்பர்களுக்கு கூட அவன் செய்கிற எந்த தப்பும் யாருக்கும் தெரியாம மறைச்சி செஞ்சுட்டு வந்தான். நான் நம்ம சபைக்கு சில பொருட்களை வாங்கும்படி மவுண்ட் ரோடுக்கு போயிருந்தேன். அந்த பொருளை வாங்க நாங்கள் போனோம், அந்த பொருள் இல்லைன்ட்டாங்க. நான் யோசித்தேன், இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் வந்தேன்?
இந்த மவுண்ட் ரோட்டில் நின்றுக்கிட்டு இதுக்காகவா நம்ம இங்கே வந்தோம், இல்லாமல் போயிடுச்சே, கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்துட்டு இருக்கும்போது என் கூட வந்த ஒரு தம்பி, அந்த தம்பியை வான்னு கூப்பிட்ருக்கான், எனக்கு தெரியாது. அவன் வந்து நின்னான். அவனை பார்த்தோன்னே கர்த்தர் சில விஷயம்லாம் சொல்லுன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததில்லை, அவன் யாருன்னு தெரியாது, அவனுக்கு என்ன அவனோட பின்னணி என்ன, அவன் கிறிஸ்தவனா எதுவுமே தெரியாது. ஆண்டவர் அவனோடு பேச சொன்னார், பேசு. பேசிட்டு நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை நீ வந்துரு. நான் வேற எதுவும் சொல்லலை. அவன் ஒரு இஸ்லாம் மதத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. ஆனால் சத்தியம் அவ்வளோவா அவனுக்கு தெரியல. பாவ வாழ்க்கையில் கட்டப்பட்டு விடுதலை வேணும்னு அவன் நினச்சாலும் முடியல. இப்போ செவ்வாய்க்கிழமை வான்னு சொன்னோன்னு அவனுடைய நண்பர்கள் சிலர் சொன்னார்களாம், பாவ மன்னிப்பு இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுன்னா, எல்லாரும் முன்னாடியும் என்ன பாவம் செஞ்சியோ அதை நீ சொல்லணும். அப்போது அங்கே இருக்கிறவர் பேர் சொல்லவில்லை, அந்த 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 நம்பிக்கையில் இருக்கவங்க சாட்டையால் அடிப்பாங்க. அடித்தோடனே பாவம் எல்லாம். இந்த தம்பி இங்கே செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு எப்படி எந்த மைண்டோட வரான்னா, பாஸ்டர் சாட்டை எடுத்து வாங்க போகிறாரு. என்னது எல்லாரும் முன்னாடியும் செஞ்ச பாவத்தை சொல்லுன்னு சொல்ல போகிறாரு. நான் சொல்லுவேன் அப்படின்னு என்ன நினச்சானா, புது ட்ரெஸ் வேற போட்டு வந்திருக்கோமே, சாட்டை அடித்த கிழிஞ்சிருமே அப்படின்னு. நான் நேராக ப்ரேயருக்கு உள்ளே நுழையிறேன். அவனை பார்த்தேன், தூக்கி வீசப்பட்டான். நான் ஒன்றும் பண்ணல, அவன்கிட்ட எதுவுமே பேசலை. அந்த வல்லம் அவனை தூக்கி வீசிருச்சு. அவன் விழுந்துட்டு, அது முதல் இவர் வந்ததுக்கு இப்படி உழுறோமே, சாட்டை அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்டெல்லாம் அதிலேயே இருந்திருக்கிறான். ஆராதனை நடந்தது, செய்தி நடந்தது, ஜெபம் நடந்தது. திடீர்னு எனக்கு அன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. அவன் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு நான் பாட்டில் போயிட்டேன். அவன் வீட்டுக்கு போகும்போது யோசிச்சிட்டான், என்ன சாட்டையில் அடிப்பார்னு பார்த்தா ஒன்றுமே பேசலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னைக்கு உள்ளே வந்தானோ, வந்துட்டு போன பிறகு பாவம் செய்யணும்னு போகிறான், நான் பாவம் செய்ய முடியலையா. ஆமென். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் சாட்சி. அவன் சொன்ன சாட்சியை தான் நான் சொன்னேன். நான் பாவம் செய்யணும்னு, ஆனால் என்னால். ஆமென், ஆமென். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அடுத்த வாரம் இன்னொரு தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டான். அடுத்த வாரமே, ஒரு வாரம் தான் வந்தான். அடுத்த வாரம் அவன் யாரோட வந்தான், ஒரு 18 வயசு வாலிப பையனை கூட்டிகிட்டு வந்தான். அந்த பையன் கூடயும் கர்த்தர் அவன் வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவனும் தொடப்பட்டான். இப்படிலாம் இருக்கா, பாவத்திலேருந்து விடுதலை இருக்கா அப்படின்னு அவன் தொடப்பட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அடுத்த வாரம் இன்னொரு பையனை அவன் கூட்டிகிட்டு வந்தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க. தெரியுமாண்ணா, 15 வருஷம் விசுவாசி ஆக்கும். வேணாம், நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது, திட்டுவார் என்ன. 20 வருஷம் விசுவாசி ஆக்கும். எத்தனை ஆத்தமா கொண்டு வந்தது. ஒரு வாரம் வந்த தம்பி அடுத்த வாரம், நான் அந்த தம்பியை கேட்டேன், நீயே போன வாரம் தான் வந்த, எல்லாம் அபிஷேகத்தில் விழுறதை பார்த்து செட்டப்பான்னு நினச்ச, ஃபேக்குன்னு நினச்ச, ஏன் இன்னொருத்தர் இந்த வாரம் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், அது என்னமோ தெரியல, உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துட்டு போய் ஒரு வாரம் எனக்குள்ளே நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஃபோனை நான் ரொம்ப நோண்டவே இல்லை, பாவத்திலலாம் என்னால் போகவே முடியல, என்கிட்ட மாற்றம் வந்துச்சு. இந்த மாற்றம் என் நண்பனுக்கும் வேணும்னு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதுதான் சத்தியம். ஆமென், ஆமென்.
அவன் பாருங்க, அவன் விடுதலை ஆனோன்னு உடனே அவன் மைண்டில் அவனுக்கு என்ன தோணுச்சு? இவனும் இதே மாதிரி தான் இருக்கான், இவனை என்ன செய்யணும்? இவனும் விடுதலை ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் திஷ்டாந்தகம். அவன் போய் சொல்றான், ஏய் இப்படி எல்லாம் நடக்குது அங்க, அப்படியே எல்லாத்தையும் நான் பண்ணதெல்லாம் சொல்லிட்டாங்களா, உன் லைஃப் இப்படி இருக்கு, நீயும் வா. அவன் வந்தான், இந்த வாரம் வந்தான், அவனும் தொடப்பட்டுட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட பரிசுத்த நாமம். அதுக்கு தாங்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு. ஏன் நம்ம பாவத்தெல்லாம் பொறுத்து கொண்டாரு? ஏன் நம்மளை அழியாம பாதுகாத்தாரு? நம்ம இந்த ஊழியத்துக்கு நம்மளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆமென். கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்றீங்க, அது உண்மையிலேயே இயேசு நல்லவர் தான். ஆனா நீங்க எப்படி காட்டிக்கிறீங்கன்னா, பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு பாவமும் செய்யாத சுத்த கண்ணனை போல காட்டுகிறீங்க. யாரையாவது இப்போ உங்க சாட்சியை சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பாஸ்டர், என்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள, ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள, அவ்வளோதான், எல்லாம் மூடி மறைச்சு முடிஞ்சிருச்சு. என் பாவத்தை, ஆமாம் உன் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, கடலில் ஆழத்தை தூக்கி போட்டாரு, உண்மை, பாவத்தை மன்னிச்சது. ஆனால் உன்னை மாதிரி இருந்தவங்க கிட்ட நீ வந்த பாதையை என்ன பண்ணணும்? ஆமென், ஆமென். அங்கே வந்த அத்தனை வாலிப பிள்ளைங்களும் என்கிட்ட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பாவம் செஞ்சுட்டு இருந்தேன், அந்த பாவத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாமல் நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், அதுக்கு பிறகு இயேசு என்னை எப்படி விடுதலை ஆக்கினாருன்றதை சாட்சி கொடுத்தேன். அந்த சாட்சி அவனுங்களை உயிர்ப்பிச்சுச்சு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படி தான். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஓப்பனாக சொல்கிறாரு, என் மைண்டில் பாவம் இருந்துச்சு, ஓப்பனாக சொல்கிறேன், நான் பாவத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். யார் சொல்கிறது? யாருங்க சொல்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, நான் பாவத்துக்கு, ஆனால் கர்த்தர் என்ன அவருடைய ஆவியினால் விடுதலை ஆக்கி விட்டார். ஆமென். உண்மையாகவே புதிய ஏற்பாட்டிலே என் உள்ளம் கவர்ந்த அப்போஸ்தலன் பேதுருவை பிடிக்கும். ஆனால் பேதுரு இதெல்லாம் சொல்ல மாட்டார், மூடி மறைக்க பார்ப்பார், அவரோட குணம் அது. ஆனால் பவுல் ஓப்பனாக அவரோட முன்னாடி நிலைமை என்ன செய்கிறாரு? வேதத்திலேயே பதிவு பண்ணுறார். வேதத்திலேயே தன்னுடைய முன் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை போய் 7ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. அவர் என்னென்ன பாவத்தில் இருந்தான்னு அழகாக சொல்லியிருக்கார். பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கார். கர்த்தரோட பரிசுத்த நாமம். சுவிசேஷம் போய் சொல்கிறீங்கல்ல, இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உன் லைஃப்பில் நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, இதை சொல்லிட்டு சுவிசேஷம் சொல்லிப்பார், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம வந்தோடனே அதை மூடி மறைச்சி நான் பரிசுத்தமான்கிற ஒரு வேஷத்துக்குள்ளே வந்து, அந்த வேஷம்தான் சில நேரம் விழும்போது என்ன செய்யுதுன்னா, மற்றவன் பார்க்கும்போது ஆமாம் சர்ச்சுக்கு போகிறான், ஜெபம் பண்ணுறான், இவன் மட்டும் என்ன யோக்கியம் அப்படின்னு பேசுகிற மாதிரி நம்மளை மாற்றிடுது. ஆமே. மனுஷனாக இருந்தால் என்ன வரும்? சத்தமா. பரிசுத்தமானா யார் தெரியுமா? ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ்னா என்ன தெரியுமா? அதுதான் பவுல் சொன்னது, பாவிகளிலே. அதுதான் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ். தான் தப்ப உணர்ந்து அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், அவனுங்க எல்லாரை விட நான் ஒரு மோசமான பாவியாக இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக மாற்றிட்டார். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை பழசில் எப்படி இருந்தது? பயம், என்ன நடக்கும், எப்போ செத்து போவோன்னு தெரியாது, என்னென்னமோ இருந்தது வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு.
ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, அவர் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன். அக்கரையில் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். எல்லாரும் அக்கரையில் நான் சொல்றத உள்ள பூர்வமா இப்ப உணர்ந்து இருக்கிறவங்க மட்டும் இந்த பாட்டை பாடுங்க. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி கரங்களை தட்டி, அவர் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு இயேசுவை நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். நம்ம சபையில கூட உண்மையா பேசுறவங்க எழும்பதான் செய்யறாங்க. ஆனா உண்மையா பேசுறவங்கள சபையில இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்கள வேற லெவல்ல மாத்திடுறாங்க. ஒரு பிள்ளை இந்த மாதிரி செய்தியை கேட்டு அவன் சொன்னான், என்கிட்ட 60 சிம் கார்டு இருக்குது அப்படின்னு முன்னாடி வந்து அந்த சிம் கார்டுகளை உடைச்சி, இன்னிலேருந்து நான் கர்த்தருக்குள்ள மாறிட்டேன், நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன்னு. அந்த சிம் கார்டை உடைச்சதுனால இந்த சபையில் இருக்கிறவங்க அவங்க அம்மா கிட்ட போய், உன் பிள்ளை என்ன யோக்கியமாக சொன்னான் தெரியுமா, 60 சிம் கார்டாம அக்கறாக்கும் இக்கறாக்கும்னு பேசி அந்த அம்மா அவங்க பையனை அன்னைக்கு ஃபுல்லாக தூங்க விடாம கேட்காத கேள்வி கேட்டு இன்னைக்கு பின்மாறி போன ஆத்துமாவா ஒருத்தன் கிடக்கிறான். இந்த கிரெடிட் நம்ம சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களை சேரும். யாரு? நம்ம சபையில் இருக்கிற இந்த கன மகிமையெல்லாம் அவர்களுக்குத்தான் போகும். அவன் பின்மாற்றம் அடைந்தவனாய் இருக்கிறான். அதுக்கு காரணம் யாரு? நம்ம சபையில் இருக்கிற அவங்க தான். அவங்க தாயாருக்கும் அது சேரும். உண்மையை சொல்லக்கூடாதுன்னு பெத்தவங்களே பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிற அவலம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை திஷ்டாந்தங்களாக வைக்க விரும்புகிறார். ஆமென். அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு உங்களுக்கு வெக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், கட்டு உடைக்க நிறைய பேர் திருப்பி விழுறாங்க. அவங்கள பார்த்து ஒரு ஏழான இதுக்கு எப்போ தான் இது இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. இது இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் இதெல்லாம் நிறைய ஆண்டவர் சமூகத்தில் வச்சு கேட்டிருக்கேன், ஏன் இப்படி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், ஒருத்தரை கூட நீ அப்படி தப்பாக பார்க்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா சில அந்த விடுதலையுடைய ஸ்டெப்ஸ், ஆண்டவர் சிலரை விடுவிக்கிறதுடைய ஸ்டெப்ஸ். இன்னும் சொல்ல போனால், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர்தே ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஜெபிக்க ஆடுவாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே கிண்டலாக சொல்லுவாங்க, உனக்கு வேறு வேலை ஒன்று தெரியுமா, அவங்க ஆடுறதை நிறுத்தினா நீ ஆட ஆரம்பிச்சிடுவ. அவங்க ஆடுறதை நிறுத்தினா சிலர் மேலே இருக்கிறத சிலருக்குள்ளே வர வச்சு அழிப்பார். அதெல்லாம் நமக்கு புரியாதனால என்ன பண்ணக்கூடாது? ஹாஸ்பிட்டலில் க்யூவில் உட்காந்துருக்கும் போது உனக்கு வெக்கமா இல்லை, விடுதலை ஜெபத்துக்கு வரும்போது வெக்கமா இருக்கா?
அவன்கிட்ட பணம் கொடுத்துட்டு ரோட் அவன் கியூவில் உட்கார்றது உனக்கு வெக்கமா இல்லை? சபையில் வந்து இருக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. யாராவது வந்து என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதானே? அதுபோல் இதுவும் ஒரு அட்டாக், அவ்வளோதான். சரி, இந்த காரியத்துக்கு நம்ம வரோம். அப்போ ஒருத்தன் மனம் திரும்பினாலும் சபை என்ன செய்ய மாட்டேங்குது? நம்ம சபை மட்டும் இல்லைங்க, எல்லா சபையிலையும் இந்த வேலை இருக்குது, இந்த காரியம் இருக்குது, ஊழியக்காரங்கிட்டையும் இருக்குது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது பவுல் சொல்கிறான், ஓப்பனாக சொல்கிறான், நான் இந்த மாதிரி பாவத்துக்கே நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்படி பாவத்துக்கு ஊழியக்காரனாக இருந்த என்ன பரிசுத்த தேவனுக்கு ஊழியக்காரனாக என்ன மாற்றிட்டார். அல்லேலூயா. கையை நல்லா தட்டுங்க பாப்போம், கையை நல்லா தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் செய்ய மட்டும் வெட்கப்பட வேண்டும். எதுக்கு வெட்கப்படணும்? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு வெட்கப்படாம வேற எதுக்கு வெட்கப்படுறவங்க மனுஷன் முன்னாடி வெட்கப்படுவாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட ஓப்பனாக பேச விரும்புகிறார். இது ரொம்ப ஓப்பனாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது இன்றைக்கி நம்ம சபைக்கு தேவை, ஆவியானவர் சொல்கிறாரு. அதனால் நான் இதை ஓப்பனாக பேசத்தான் வேணும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை திஷ்டாந்தங்களாக வைக்க விரும்புகிறார். பாவத்தில் இருந்தேன், இன்னைக்கு என்னைய கொண்டு ஆண்டவர் இதே பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னை ஒரு அடையாளமாக வைக்க விரும்புகிறார். அதுதான் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சத்தமா சொல்லுங்க. சீயோன் பர்வதத்தில் இஸ்ரவேலிலே. ஆமா, நம்மள அடையாளமா அற்புதமா மாத்த அவர் விரும்புறாரு. ஆமே. எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பொய்யான மதம், வேசி மார்க்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இத கிரீக் பாஷையில பர்னாயா சொல்லுங்க. இந்த வேசி மார்க்கத்துக்கு அர்த்தம் என்னது? அது அந்த கிரீக் வேர்டோடைய அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னா பர்னாயா. இந்த பர்னாயா இருந்த வார்த்தையிலிருந்து தான் புரோனோகிராஃபி வந்தது. ஆபாச படம் என்கிற அந்த பெயர் வந்தது இந்த பர்னாயாவிலிருந்து தான். போன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதான் பர்னாயா. இந்த பர்னாயா என்று சொன்னால் வேசித்தனம், விபச்சாரம், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி. வேசித்தனம், விபச்சாரம், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி. இதுதான் அர்த்தம். இப்போ இந்த வேசி மார்க்கத்தில் 5 விஷயம் இருக்கு. வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி. லேவியராகமம் 17 வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. இதனுடைய விளக்கம் அதில் இருக்கும். 17வது அதிகாரம் முழுசுமே அந்த தவறான உறவுகளை பற்றின செய்தி. சரி, வேசித்தனம், சத்தமா பேசணும். ஆண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி. இது இப்ப லைவ்ல போகாது, உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னு சொன்னா இது யூடியூபா இருக்கிறதுனால நிறைய தேசத்தில் ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி என்பது சட்டமயம், லீகல்.
அப்ப நான் பேசுறது அது இல்லீகலா? நான் பேசுறது இல்லீகல் ஆயிடும். ஏன்னா வேசி மார்க்கம். என்ன மார்க்கம்? வேசி மார்க்கம். இந்த வேசி மார்க்கத்துல வேசித்தனம், விபச்சாரம், ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணும்போது காயினை பெற்று எடுப்பதற்கு முன்பே ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். எதுல விழுந்துட்டாங்க? கொஞ்சம் மெசேஜ கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மற்றவர்களை கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கு இது சரி. அப்போ செக்ஸ் அப்படின்ற காரியம் பாவத்தில் விழுந்த பிறகு வந்தது. எது? செக்ஸ்ன்ற காரியம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற செக்ஸ்ன்ற காரியம் எப்ப வந்தது? அது எப்ப இல்ல? பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. இதுக்கு ஆதாரம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. என்ன பிறப்பு? ஆணும் பெண்ணும் இணைந்ததால் அவர் உருவாகவில்லை, பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு முன்னே நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். கையை தட்டி கையை தட்டி. ஆமென். விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா? அப்போ ஒருவேளை பாவத்தில் விழணும்னா இந்த செக்ஸ்ன்றது இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பாவத்தில் விழுந்த பிறகுதான் இது வந்தது. அதுக்கு பிறகு நிறைய தவறான உறவு முறைகள் தவறான இருந்ததுனால கர்த்தர் அதை மோசே காலத்தில் அதை வகை அறுத்தார். அதனால தான் வேசித்தனம், விபச்சாரம், ஆண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி. இந்த வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முன்பாகவே பால் உறவை கொள்ளுதல். திருமணம் ஆகிற ஒரு கணவன் மனைவியா ஆகிறதுக்கு முன்னாடியே அவர்கள் பால் உறவு, அதாவது செக்சுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது தான் வேசித்தனம். விபச்சாரம்னா தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை அல்லாமல், தனக்கு கொடுக்கப்பட்ட கணவனை அல்லாமல் வேறொருவரோடு செக்சுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது விபச்சாரம். கணவனை தவிர, மனைவியை தவிர வேற ஒருவரோடு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது சத்தமா. இதை விட இன்னும் மோசம். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆம்பளைங்களே சரியில்லைங்க, அதனால நான் ஒரு பொம்பளையவே கல்யாணம் கட்டிக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, அந்த பொம்பளைங்களே சரியில்லைங்க, ஏமாத்துறாங்க, அதனால நான் ஒரு ஆம்பளையவே கட்டிக்கிறேன். இது சுவாபத்துக்கு விரோதமான பாவம். அது சுவாப பாவம். ஆண் திருமணம் ஆத்துக்கு முன்னாடியோ பெண் திருமணம் ஆத்துக்கு முன்னாடியோ பண்றது சுவாபத்தின் பாவம், சுவாபப்படி. அதே ஆண் பெண் திருமணத்துக்கு பிறகு வேற ஆணோடு வேற பெண்ணோடு அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதும் என்னது? சுவாப பாவம். ஆனா ஆணும் பெண்ணும் என்று ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது சுவாபத்துக்கு விரோதமான பாவம். இதுவே பாவம். இதை விட மோசமான, அதை விட இன்னொரு பாவம் மிருகத்தோடு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது. இது எல்லாம் இப்பதான் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, லேவியர் ஆகமத்திலேயே இருக்கு. எப்ப இருக்கு? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார், என் மகனே என் மகளே, வேசி மார்க்கத்துக்கு விலகி இரு. நீ என்ன செய்யணும்? இந்த உலகம் வேசி மார்க்கத்தில் கட்டப்பட்டு இருக்குது. உலக மக்கள் வேசி மார்க்கத்துக்குள்ள இருக்கிறார்கள்.
திருமணத்துக்கு முன்னாடியே தொடர்பு, திருமணத்துக்கு பின்னாடி கணவன் அல்லாத மனைவி அல்லாத நபர்களோடு தொடர்பு, சுவாபத்துக்கு விரோதமான ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகத்தோடு புணர்வு, வேசி மார்க்கம். இந்த பர்னாயா அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஐடலட்ரி. அடல்ட்ரி அண்ட் ஐடாலட்ரி. ஐடாலட்ரின்னா விக்கிரக ஆராதனை. என்னது? இந்த வேசி மார்க்கத்தினுடைய 6 காரியம் வேசித்தனம். தயவு செய்து சொல்லுங்க, அபச்சாரம் ஆகாது. சொல்லுங்க. விக்கிரக, நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் பாவம் செய்யறதுல நிறைய பேர் விக்கிரக ஆராதனைன்னா ஓன்னு. சினிமா ஒரு வேசி மார்க்கம். அந்த சினிமால நடிக்கிற நடிகர்கள் விக்கிரக ஆராதனைக்குரியவர்கள். மியூசிக், ஒரு மியூசிக்கில் என்ன இருக்கு? வேசி மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாலிடிக்ஸ், அரசியல் ஒரு, சொல்லுங்க, சத்தியமா சொல்லிதான் ஆகணும். அரசியல். அதனால தான் ஊழிய நிறைய பேர் விசுவாசிங்க, நாங்கள் அரசியல் இருக்கக்கூடாது. அரசியல் ஒரு வேசி மார்க்கம். சினிமா சத்தமா. இப்ப இருக்க ஸ்போர்ட்ஸ் என்னது? வேசி மார்க்கம். அது விக்கிரக. சத்தமா சொல்லுங்க. நடிகருக்காக நான் என்ன வேணா செய்வேன். அரசியல் என் தலைவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இதுக்கு பேர் என்னது? கல்ல வணங்குறது அல்ல விக்கிரக ஆராதனை. ஒரு மனிதனை விக்கிரகமாக்கி வணங்குகிறதும் விக்கிரக ஆராதனையே. செல்போன் வேசி மார்க்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த வசனத்துக்கு வா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க என்ன எப்படி இருக்கணும்னு? பரிசுத்தம் உள்ளவர்களா. நீங்க எப்படி இருக்கணும்னு தேவனுடைய சித்தம். பரிசுத்தம் உள்ளவர்களா. சரி. எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னா நீங்க வேசி மார்க்கத்துக்கு விலகி. அடுத்த வசனம். தேவனை அறியாத அந்நியானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல். லீட்னஸ், LEWDNESS, காம வெறி. அதோட அர்த்தம் தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல். காம வெறிகளுக்கு நாம் என்ன செய்யணும்? இந்த வேசித்தனமோ, இந்த விபச்சாரமோ, இந்த 6 காரியமோ மனுஷனுக்குள்ள எதை தூண்டி விடும்னா அவனுக்குள்ள இருக்கிற காம வெறிகளை தூண்டி விடும். அப்போ தேவனை அறியாதவன் அவன் அந்த காம வெறிக்குள்ள என்ன பண்ணிடுறான்? சிக்கிக்கிறான். ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நீ யாரு? பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே உன்னை குறித்து தேவனுடைய சித்தம். பக்கத்தில் உங்க பாசம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கவனிச்சிங்களா? இப்ப கர்த்தர் டைரக்டா வராரு. உன்னுடைய பிசிக்கல் பாடி, உன்னுடைய இந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நீ ஆண்டு கொள்ள வேண்டும். அது எப்படி நீ ஆண்டு கொள்ள வேண்டும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா 6ஆம் வசனம். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும். கவனிங்க, இப்படி கையை காட்டி பக்கத்தில், இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். இப்படி இப்படி நல்ல கரெக்ட், வெரி குட்.
முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த சாக்கில கொட்டாவே விட்டீங்க, அழைத்திருக்கிறார். எதுக்குங்க அழைச்சிருக்காரு? நம்மள எதுக்கு அழைக்கல? எதை 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 எதை? சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. தேவன் நம்மை எதற்கு அழைக்கவில்லை அப்படின்னா என்ன? செக்ஸுவல் சின்ஸை பத்தி தான் பேசுறாரு. உன் சரீரம் இந்த மாதிரியான பாலியல் பாவங்களுக்கு விலகி அது பரிசுத்தமா இருக்க வேண்டும். அடுத்தது கவனிங்க, எல்லாரும் படிங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சகோதர சிநேகத்தை குறித்து. அது முடிஞ்சு போச்சு. அசட்டை பண்றோம். யாரு குறிச்சு அசட்டை பண்றோம்? தமது பரிசுத்தாவியே நமக்கு தந்த தேவனை அசட்டை பண்ணுகிறான். மனுஷனை இல்ல. யார அசட்டை பண்றான்? கர்த்தர் நல்லவ. இன்னைக்கு உலகம் இந்த வேசி மார்க்கத்துல தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தவறான தொடர்பு, கல்யாணத்துக்கு பின்னாடியும் கணவனுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் திருமணம் ஆகிவிட்டு என் கணவன் ஓரின சேர்க்கையாளனா இருக்கிறான் என்று சொல்லி விவாகரத்து. மனைவி அவள் மனைவியானவளா இல்லை, அவள் இப்படி ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருக்கிறாள், வேண்டாம் என்று சொல்லி விவாகரத்து. என்ன 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 நடக்குதோ? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது வேசி மார்க்கத்துக்குள்ள இந்த உலகம் அடிமைப்பட்டு இருக்கிறது. அது மோக இச்சைக்குள்ள கட்டப்பட்டு இருக்குது. இதுக்கு தான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறாரு, புற ஜாதிகளோட ஐக்கியம் வைக்காத. ஏன்னா அவன் வேசி மார்க்கத்துக்குள்ள கட்டப்பட்டு இருக்கான். அவன் கூட நீ ஐக்கியம் வைக்கும் போது அந்த வேசி மார்க்கத்தினுடைய வல்லமை உன்னையும் தாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு வேதத்தில் அனுமதிக்கப்பட்ட பால் உறவு கணவன் மனைவிக்கு உள்ள இடையே இருக்கிற உறவு மட்டும்தான். அதற்கு முன்போ அதற்கு பின்போ வேற எதோடையும் பண்ணாலும் பாவம். வேசி மார்க்கம். என்ன மார்க்கம்? ஏன் ஆண்டவர் இதை திரும்ப சொல்றாருன்னா, உன் சரீரம் அசுத்தம் ஆயிடுச்சுன்னா ஆண்டவரால் உன் சரீரத்தை பயன்படுத்த முடியாது. ஏன்னா வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமாசி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவன் சரீரத்தை ஒருத்தன் பரிசுத்தமா ஆண்டு கொண்டால் அவன் சரீரமும் கர்த்தரும் இசைந்திருப்பதினால் அவருடனே அவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்ப வேசியோட இசைஞ்சிருக்கிறவன் வேசியோட
ஒரே சரீரமாய் இருக்கிறார். அதே போல அவன் சரீரத்தை பரிசுத்தமா வச்சிருந்தா அவன் ஆவிய ஆண்டவரோட ஆவியில ஒரே ஆவியாய் இருக்கிறார். 2 பேரும் என்னவா மாறிடுறாங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அப்பதான் உன்னை இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்துல அடையாளமா வைக்க முடியும். ஆமென், ஆமென். கணவன் மனைவிக்குள்ள இந்த காலத்துல உண்மை இல்லை. திருமணத்துக்கு முன்னாடி பரிசுத்தம் இல்லை. அதனாலதான் எபிரேயர் 13:4 கர்த்தர் சொன்னாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசி படாததாயும் இருப்பதாக, வேசி கல்லறையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். கல்யாணத்துக்கு முன்னாடி வருகிற தவறுதலையும் பின்னாடி தேவனே என்ன செய்வாராம்? சத்தமா சொல்லுங்க. தேவனே நியாயம் தீர்ப்பார். அதனாலதான் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். இந்த அப்ஸ்டைன்ற ஆங்கில வார்த்தை விலகி இருங்கள் என்றும் சொல்லுகிறது, தனித்து இருங்கள் என்றும் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? எனக்கு அது படிக்கும் போது ஒரு ஞாபகம் வந்தது, குவாரண்டைன். இந்த வார்த்தையை நாம 2 வருஷமா அதை பேசிக்கிட்டே இருந்தோம். என்னன்னு, என்னங்க ஃபோன் பண்ணா எடுக்க இல்லை பிரதர், நான் குவாரண்டைன்ல இருந்தேன், கொரோனா வந்து விட்டது, ஆகவே 2 வாரம் குவாரண்டைன்ல இருக்க சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வேசி மார்க்கம் உன்னை துரத்துது, நீ வாழ்க்கை முள்ள குவாரண்டைன்லயே இரு. ஆமென், ஆமென். உன்னை விலகி இரு, தனித்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உன் சரீரத்தை கெடுக்க வரான்னா, அவர் உன்னோடு ஐக்கியமாக முடியாது. அவர் உன்னோடு ஐக்கியமாக முடியலன்னா அவர் உன்னை அடையாளமாக வைக்க முடியாது. அவர் உன்னை அடையாளமாக வைக்க முடியலன்னா உன்னை போல பாவத்திலிருந்து கட்டப்பட்டவங்களை மீட்க முடியாது. ஆமென். அதுக்கு இயேசுவுக்கு உன் சரீரம் தேவை. உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. மனைவிக்கு துரோகம் பண்றியா? மனைவியை தவிர மற்றவங்களை பார்க்கும்படி அந்த வேசி மார்க்கம் உன்னை இழுக்குதா? உன் கணவனுக்கு துரோகம் பண்றியா? அந்த வேசி மார்க்கம் உன்னை இழுக்குதா? சத்துரு உன்னை வஞ்சித்து உன் குடும்பத்தை அழிக்க பார்க்கறான். நீ இடம் கொடுக்காத. கர்த்தர் சொல்றார், வேசி மார்க்கத்துக்கு விலகிரு. திருமணத்துக்கு முன்பாகவே இந்த தவறுல விழச் சொல்லுதா? வாலிபனே, வாலிப கன்னிகையே, எச்சரிக்கை. உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அதனால தான் கல்யாணத்துக்கு பத்திரிக்கையில போறோம், பரிசுத்த மெய். ஆமா, இந்த கல்யாணத்துக்கு அவசரமா கல்யாணம், அவசரமா டைவர்ஸ். அவசரமா கல்யாணம், அவசரமா டைவர்ஸ். ஆடம்பர கல்யாணம், ஆடம்பரமான டைவர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் தேவை, ஞானம் தேவை. ஆகவே தான் கர்த்தர் குடும்பத்தில் பரிசுத்தம், அஸ்திவாரமே என்ன? குடும்பத்துக்கு அஸ்திவாரம் என்னது? சொல்லுங்க. உன் குடும்பத்துக்கு அஸ்திவாரம் என்னது? உன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்னது? அந்த பரிசுத்தம் இருந்தா உன் குடும்பம் கெட்டு போகாது. அந்த பரிசுத்தம் இருந்தா உன் பிள்ளை கெட்டு போகாது. அந்த பரிசுத்தம் இருந்தா உன் சந்ததி கெட்டு போகாது. அந்த பரிசுத்தம் இருந்தா கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல உன்னை அடையாளமா அற்புதமா வைப்பாரு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
அதனால தான் அதுக்கு வேதம் ஒரு பேர் வச்சு சிற்றின்பம். சொல்லுங்க. அப்படின்னா கொஞ்ச நேரம் சந்தோஷம். சொல்லுங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை இந்த வேசி மார்க்கம் விதவிதமா வகை வகையா பிரிச்சு ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் புகுத்தி அனுபவிடா எல்லாமே எவ்வளோ நேரம்? சொல்லுங்க சத்தமா. இதை உணர்ந்தீங்கன்னாவே நீங்க அதில் விழ மாட்டீங்க. அது எவ்வளோ நேரம்? சத்தமா. ஆனா விளைவு கொஞ்ச நேரம் இல்லை, விளைவு வருஷம் தலைமுறை விளைவு. சத்தமா சொல்லுங்க. இந்த வேசித்தன ஆவிக்கு மட்டும் ஒரு குடும்பம் இடம் கொடுத்துருச்சுன்னா, ஒரு கணவன் இடம் கொடுத்துட்டான்னா, ஒரு மனைவி இடம் கொடுத்துட்டான்னா, அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை பிசாசு செதறடிச்சு முடிஞ்சா கொன்னு போடுவான். என்ன பண்ணுவான்? இல்லைன்னா அவங்க லைஃபே மாத்திடுவான். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கும் போது, குடும்ப அஸ்திபாரம் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ள வரும்போது எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா, அந்த சரீரத்தோடு ஆவியானவர் இசைந்திருப்பதினால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலிம் புதிய எருசலேம் சபையாரே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். குடும்பத்தாரே உன்னை பார்த்து பேசுகிறார். குடும்ப தலைவனே உன்னை பார்த்து பேசுகிறார். குடும்ப தலைவியே உன்னை பார்த்து பேசுகிறார். வாலிப தம்பி தங்கச்சி உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். உன் சரீரம் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ பரிசுத்தமா இருக்கிறதே என் சித்தம். நீ பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் உன்னை கொண்டு நான் காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்க வெளி வேஷத்துல எதுவும் தெரியாது நினைக்கலாம். பிசாசு நல்லா தெரியும். பாவத்தில் இருக்கிறவங்கள பிசாசுக்கு அவன் தைரியமா குடும்பத்துக்குள்ள புகுந்து குடும்ப வாழ்க்கையை சிதைச்சிடுவான். அதனாலதான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். போத பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதும் சரீரத்தை அசுத்தம் பண்றது தான். போத பழத்துக்கு அடிமையா இருக்கிறதும், குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இது எல்லாமே வீட்டில் சினிமா பார்க்கறது வேசி மார்க்கம். இதனால யாராவது என் மேலே கேஸ் போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கிட்டோம். சத்தியம்தான், சத்தியம்தான். ஆமென். போன கொஞ்ச நாள் முன்னாடி சினிமாவில் நடிச்சிருந்த நடிகைகளே அவங்களுக்கு பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்களே ஓப்பனாக அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஒன்றுத்துக்கு நாங்கள் எங்களை எப்படி டார்ச்சர் பண்ணாங்கன்னு. அது வேசி மார்க்கம். அந்த பாட்டை உன் வீட்டில் போட்டால் என்ன ஆவி வரும்? என்ன ஆவி வரும்? சினிமா பாட்டு கேட்குறவங்களே வேசி மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கிற. பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாதுன்னு சினிமாக்கு போறவங்களே வேசி மார்க்கத்துக்கு நீ இடம் கொடுக்கிற. நீ பரிசுத்தமா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. ஆமென். அந்த வைராக்கியம் உனக்குள்ள வரணும். ஆமென். உலகத்தானே சினிமா பார்க்காதன்னு சொல்றான். உலகத்தானே சீரியல் பார்க்காதன்னு சொல்றான். அது நல்லது இல்லைன்னு உலகத்தானே சொல்றான். அப்ப நீ எத்தனை ஞானமா நடக்கணும். உன் பிள்ளைங்களை நீ எப்படி வளர்க்க போற? என்ன சொல்லி வளர்க்க போற? பிசாசுக்கு உன் பிள்ளைய தார வாத்தராத. ரொம்ப ஞானமா நடக்கணும். கண்டிப்பா நடக்கணும். உன் பிள்ளைங்க போனுக்கு அடிக்ஷனா என்ன பண்றாங்க கவனி. இப்போதுலேருந்தே முயற்சி பண்ணு. ஜெபி, வைராக்கியம் பாராட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா சொல்றேன்,
நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் நான் என்னை முன்னே ஆண்டு கொண்டிருந்த பாவம் இப்போ என்ன சத்தமா சொல்லுங்க, மேற்கொள்ள மாட்டாது. மேற்கொள்ள நான் கிருபைக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாவம் என்ன உண்மை தாங்க. பிசாசன் இல்லை நான் வரவேண்டா, நான் பண்ண வேண்டான்னு ஏமாத்துவான். போய் பாவம் நம்மை. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஏன் கேட்டு போற, உங்க ஃப்ரெண்ட்ஸு தெரியாதெல்லாம் சொல்லி தராங்க. இது நல்லா இருக்குண்டி, அது நல்லா இருக்குண்டி, நரகமும் நல்லா இருக்குண்டி. இப்பதான் எல்லாரும் மச்சான் மச்சான் மச்சான், பிசாசு வச்சான் வச்சான் வச்சான். சில கோடு வேர்ட், மச்சான், தலை. ஏசுதான் உனக்கு தலை, வேற எந்த தலையும் இல்லை. நீ யாரையும் தலைன்னு கூப்பிடுற ரைட்ஸே இல்லை. இயேசுதான் உனக்கு தலை. இந்த சபைக்கும் இயேசுதான் தலை, உன் குடும்பத்துக்கு இயேசுதான் தலை, உனக்கும் இயேசுதான் தலை, எனக்கு இயேசுதான் தலை. எல்லாரும் மற்றவங்கள போய் தலை தலைன்னு கர்மம் கர்மம். அல்லேலூயா. கோடு வேர்டு, இன்ஷியல் பேச்சு, என்னென்ன கர்மம், கெட்ட வார்த்தை பேச. அந்த கெட்ட வார்த்தையை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பேச பேச வேசி மார்க்கம் வளரும். நம்ம அந்நிய பாஷை பேச பேச பக்தி விருத்தி உண்டாகும். இந்த கெட்ட பாஷை பேசினா வேசி மார்க்கம் விருத்தியாகும். அதனால வீட்டில் பாவத்தில் விடுதலை இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் குடும்பங்களுக்கு அசுத்தம் விலக வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை அதுக்கு இடம் கொடுத்துருந்தா மனஸ்தாபப்படுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லி செபிங்க. இந்த மாதிரிலாம் வேசி மார்க்கத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், என் சரீரத்தை நான் அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை சரீரத்தை சுத்திகரித்து இப்போ நீங்கள் வந்து ஆளுகை செய்யுங்க, நான் உங்களுடையவனா இருக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏங்க அந்த சரீரத்தை கெடுக்கிற பாவத்தை நமக்குள்ளே திரும்ப திரும்ப கொண்டு வரான்? அப்போ தான் கர்த்தரால் உன் குடும்பத்தை கட்ட முடியாது. என்ன செய்ய முடியாது? சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரால் உன் குடும்பத்தை கட்ட முடியாதுங்க, கட்டவே முடியாது. குடும்பம் செதஞ்சு போயிடும். அதுக்காக தான் பிசாசு திரும்ப திரும்ப இந்த உடம்புல அந்த உணர்வுகளை கொடுத்து கொடுத்து கொடுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஞானமாக நடங்க. உங்களுக்குள்ள என்ன தேவை? ஆமாம், வீட்டில் எல்லா இடத்துலையும் உங்கள் ஃபவுண்டேஷன், உன் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம் பரிசுத்தம். அதில் தான் பரிசுத்தத்தில் கட்டும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி 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 எழுப்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விரும்புகிறத செய்யாமல் விரும்பாத எனக்குள்ள இருந்த வாசம் பண்ண பாவமே அப்படி செஞ்சது. அதனால நான் பாவத்துக்கு ஊழியக்காரனா ஆயிட்டேன். கர்த்தர் நல்லவர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், ரொம்ப ஞானமாக நடக்கணும். உன் சரீரத்தை தீட்டு போகிறதுக்கு விட்டு கொடுக்காத. ஃபோனில் கண்டதை பார்க்காத. பார்க்குறவளா இருந்தா உடனே மனம் திரும்பு, எல்லாத்தையும் தூக்கி போடு. கர்த்தர் உன் குடும்பத்தை கையாளட்டும், கர்த்தர் உன் குடும்பத்தை ஆண்டு கொள்ளட்டும். உன் வீட்டை என்ன தீட்டுப்படுற காரியம் இருக்க தூக்கி போடு, வெளியே தூக்கி போடு. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும், உன் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. உன் கணவன் மனைவி யாராவது இதை செய்ய இருந்தா பயப்படாம எதிர்த்து நெல்லு. உன் வைராக்கியம் அவங்கள மாற்றும். என்ன பண்ணும்? கணவனாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த விஷயத்துக்கு நீ இணங்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமென், ஆமென்.
உன் மனைவிக்கு இந்த விஷயத்தை நீ இணங்கி போன உனக்கு அவசியம். ஏன்னா அது நிமித்தம் குடும்பம் சிதையும். அது நிமித்தம் குடும்பம் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இந்த காரியத்தில் இல்லை. மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மனைவி அன்பு காட்ட வேண்டியது அவசியம். ஆனா இந்த விஷயத்தில் இல்லை. ஆமென். இன்னைக்கு பிள்ளைங்களை மீட்க வேண்டிய நாள் வந்துருச்சு. குடும்பங்களை மீட்கப்பட வேண்டிய நாட்கள் வந்துவிட்ட இந்த ஆண்டில் கர்த்தர் குடும்பங்கள் அந்த அஸ்திபாரம் அசுத்தமானதை கர்த்தர் மாற்ற விரும்பி பரிசுத்த அஸ்திபாரத்தோடு குடும்பத்தை கட்ட விரும்புகிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. வேசி மார்க்கத்துக்கு சத்தமா எல்லாரும் சொல்லணும். இது சத்தமா? அல்லேலூயா. சில இடத்துல போட்டிருக்கு வேசித்தனத்துக்கு ஓடு, விலகி ஓடு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பே. ஆனா வேசித்தனம் விபச்சாரம் மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம் பண்றவன் சரீரத்துக்கு விரோதமா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தை குறித்து மனசு சாப்பிட்டு மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்கப்படு. இல்லைன்னா கல்யாணம் பண்ணாத. அப்படி நீ கல்யாணம் பண்ணா உன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா தேவன் வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் நியாயம் தீர்ப்பார். ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் சரீரத்தை எப்பவும் பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும். இன்னொரு காரியமும் இருக்கு. இதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய வேசித்தனம், ஆவிக்குரிய விபச்சாரம். அதுதான் யாக்கோபு சொல்றார் 4:4 விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். கவனிச்சிங்களா? உலகத்தை ஒருத்தன் சிநேகிக்க ஆரம்பிச்சா அவன் தேவனுக்கு என்னவா மாறிடுறான். அப்படின்னா என்ன? விபச்சாரன், விபச்சாரி. கர்த்தர் நல்லவர். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? கவனிச்சிங்களா? திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு இன்னொருத்தம் கூட இருக்கிறது வேசித்தனம். என்னது? திருமணத்துக்கு பிறகு இன்னொருத்தம் கூட இருக்கிறது. இயேசு என்னும் புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நான் உலகத்தை நேசிச்சேன்னா நான் யாரு? வேசி. அதுதான் அங்க சொல்லியிருக்கு. உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய். அதனால நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் நான் ஒதுக்க முடியாதியா. அதெல்லாம் நாங்கெல்லாம் சோசியல் சோசியல் சோசியல். நாங்கெல்லாம் யாரு? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிசாசு எந்த வகையில் வேணாலும் இந்த பாலியல் பாவங்களை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சிப்பான்.
திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு என்னால் இதுக்கு மேலே தான் பேச முடியும். இன்னொன்று நான் இன்னும் வெளிப்படையாக பேச விரும்புகிறேன். அதுக்குன்னு ஒரு நாள் நான் ஜெபம் வைக்கிறேன். நிறைய பேருக்கு உண்மையாக சொல்கிறேன். சில ஊழியக்காரரை கூப்பிட்டு இதெல்லாம் நான் சொல்கிறேன், போங்க பாஸ்டர் எல்லாம் என்னம்மா இதெல்லாம் கேட்கவே நல்லா இல்லாமல் இருக்குது. இப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் இவர் இன்னும் ஜனங்களை எப்படி விடுதலை ஆக்குவார்? இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இந்த வேசி மார்க்கத்தில் என்னென்னமோ நடக்குது. கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் அதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன். ஆனால் இது இங்கே சபை நாகரிகம் என்று இருப்பதனால என்னால் என்ன செய்ய முடியாது, பொதுவாக பேச முடியாது. கண்டிப்பாக நான் யூத் மீட்டிங் வச்சு நான் இதை கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னு சொன்னால் கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? நிறைய பேருக்கு அது தெரியல. இந்த போராட்டம் ஏன் வருது, இந்த பிரச்சனை ஏன் வருது, ஏன் நான் பாவத்தில் விழுறேன்னு எனக்கே சொல்லுங்க, தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வேசி மார்க்கம் நம் சரீரத்தை தீட்டுப்படுத்தவே பிசாசு கொண்டு வந்த மார்க்கம். கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 2வது வசனம். வேகமாக வாசிங்க, நான் முடிக்கிறேன். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து, வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து 17வது அதிகாரம் 5வது வசனத்துல போட்டிருக்கு அவளை பத்தி. மேலும் ரகசியம், மகா பாபிலோ, வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த பாபிலோன் தான் இந்த வேசி மார்க்கத்துக்கு தாய். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த ஆவிதான், இந்த வேசி தன ஆவிதான் பூமியில இருக்கிறவங்கள 19:2 தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் பூமியை கெடுத்த, பூமியில் இருக்கிற ஜனங்களை என்னென்ன வேசித்தனம், விபச்சாரம், ஆண் புணர்ச்சி, விக்கிரக ஆராதனை. இதுதான் இந்த வேசி மார்க்கத்துடைய சாராம்சம். இதில் தான் சுற்றி 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 எல்லாம் வரும். அதை புரிஞ்சுக்கணுன்னா லேவியர் ராகமம் வீட்டில் போய் இதை ஏன் படிக்கணும்னா, நானும் பரிசுத்தமான எங்கள் குடும்பம், என் சபையில் இருக்க குடும்பங்கள் பரிசுத்தமானுன்ற ஜெபத்தோடு அதை படித்து பாருங்க, படிக்கவே முடியாது. இப்படி பிசாசு வேசி மார்க்கத்துள்ள ஜனங்களை வஞ்சகமாய் பூமியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான். நீ பரிசுத்தமானன்னா நிறைய பேரை இந்த மார்க்கத்திலிருந்து நாம் கொண்டு வர முடியும், நிறைய பேரை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அடையாளமாக வைக்க விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் ஒன்று அற்புதமாக வைக்க விரும்புகிறார். கலங்கர விளக்கா வைக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை நீங்கள் தயவு செய்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள். சரீரத்தை தேவனால் தேர்ந்து கொண்டப்பட்ட பிள்ளைங்க தங்கள் சரீரத்தை எப்படி வச்சுக்கணும், அது பரிசுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா தேவனே நியாயம் தீர்ப்பார். தேவனே என்ன செய்வார்? அதனால் அது பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ மனம் திரும்பி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது 2-3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் இதிலேருந்து விடுபட வேண்டும்னு யாருக்கா ஆலோசனை கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பரம தேசத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? வாசி. ம் 11வது அதிகாரம் 16வது வசனம். கவனிங்க. இந்த வேசி மார்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தனும் சரீரத்தை அது தாக்காது. அது தாக்குகிறது உன் மனதை, உன் சிந்தையை. என்ன பண்ணிவிடும் என்றால், வேசி மார்க்கத்தை குறித்த விருப்பத்தை உன் மனதில் வைத்து விடுவான். நம்ம எதை விரும்புகிறோமோ
அதை தான் நாம் செய்வோம். ஆமென். சத்தமா சத்தமா சொல்லுங்க. நாம் எதை விரும்புகிறோமோ. ஆனால் இங்கே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க? மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அப்போ நான் என்ன செய்யணும்? எபேசியர் 2:2 வாசிங்க. வேகமா நான் முடிக்கணும். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். மாம்சமும் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து. மனசு எதை விரும்புச்சு? மாம்சத்தை விரும்புச்சு. மாமிசத்தை விரும்புகிற விருப்பத்தை எது உள்ள கொண்டு வந்துச்சு? வேசி மார்க்கம் கொண்டு வந்துச்சு. இதனால நாம் யாரா இருந்தோம்? கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருக்கிறோம். அதுதான் சொல்றது. மைண்டுக்குள்ள இப்படிப்பட்டதை யாராவது சொன்னா அதை உனக்குள்ள வர்றதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? உன் விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ஆசையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதான். உன் மனசுல இருக்க தேவையில்லாத விருப்பத்தை நீயே எடுத்து வேணா இப்படி ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணுங்க. வீட்டில் போய் இந்த வேசி மார்க்கத்தை குறித்த விருப்பத்தை எல்லாம் ஏசு கிறிஸ்து பிடுங்கி போடுறேன் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடம்பும் குறையும், மனசும் விடுதலை ஆகிடும். அல்லேலூயா. எங்கெல்லாம் தொல்லை கொடுத்த பிடுங்கி போடுறேன்னு சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாகவே அது நடக்கும். உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஆமென். அதுதான் சொல்றது. அவங்க பரம தேசத்தை என்ன பண்ணாங்க? விரும்பினார்கள். ஆனா எதுவுமே அவங்க விரும்பினது கூட அவங்களுக்கு அதே அதிகாரம். கடைசி 2 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் அவிசுவாசத்தினாலே 11:2 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும். கவனிங்க. விசுவாசத்தினால அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். அப்போ நான் மொத்தமா விடுதலை ஆகணும், என் குடும்பம் மொத்தமா விடுதலை ஆகணும்னா விருப்பத்தை என்ன பண்ணணும்? எடுத்து. அதுதான் 2 Corinthians 11:3 இருக்கு, ரோமர் 12:1 இருக்கு. வாசி. உங்கள் மனதும் இந்த வேசி மார்க்கம் எங்க நம்மள ஆஃபர் பண்ணுது? சொல்லுங்க. மைண்டில் நம்மளை எங்க அது இழுக்குது? அங்க நீ என்ன பண்ணணும்? அதை வெறுக்கணும். என்ன செய்யணும்? அதை விரும்புனா அது நடந்துரும். அதனால தான் சொல்றது, சிலர் செய்ய மாட்டாங்க, ஆனால் விருப்பம் உள்ள இருக்கும். அது எப்படி இருந்தாலும் பிசாசு ஒரு நாள் அதை என்ன பண்ணிடும்? நிறைவேற்றி விடுவான். அதனால உன் மனசுல இருக்க விருப்பத்தெல்லாம் என்ன பண்ணு? தூக்கி போடு. ஏன்னா உன் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெட்டு போகப்படுமோ வென்று ரோமர் 12:1 அதை தான் சொல்லுது. மனம் புதிதாகிறதுனாலே இந்த பிரபஞ்சத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும்
பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதெல்லாம் தூக்கி போட்டு எப்பவுமே உங்கள் மைண்டு ஃபுல்லாக தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், நானும் அவரும், அவரும் நானும், நானும் அவரும், நானும் அவரும், அந்த நித்தியத்தில் அனுபவிக்க போகிற சந்தோஷம், பேரின்பம், பரம சந்தோஷம், சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், பேரின்பம், எப்பவும் சந்தோஷம். அந்த இதே தான் எனக்கு வேணும். இந்த கொஞ்ச நேர சந்தோஷம் எனக்கு விலக்கி தூக்கி போட்டு. ஆமே. திருமணமா கத்தட்ட காத்துரு. வயசாயிடுச்சு, இதாயிடுச்சு, அதாயிடுச்சுன்னு புலம்பாது. கத்தட்ட காத்துரு. கண்டிப்பாக கத்தர் உனக்கு ஏற்ற துணையை தந்துடுவார். ஆமே. நீ அதுக்குள்ளே என்ன செய்யணும்? உன் சரீரத்தை, உன் மனசை இந்த வேசி மார்க்கத்திலிருந்து தூக்கி போ. ஆமேன். அதுலேருந்து விலகி வா. ஆமேன். எல்லாம் அப்படி நீ மாறிட்டா உன் திருமணம் இல்லை அந்த வாழ்க்கை உனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்காது, நிறைய பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஒருவேளை திருமணம் ஆனவங்க வாழ்க்கை விழுந்து போயிருக்கலாம். உங்கள் மனசுலேருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி குடும்ப சுத்திகரிப்பு வேணும். அது சுத்திகரிக்கப்பட்டா கட்டப்பட்ட உன் மகன், கட்டப்பட்ட உன் மக, கட்டப்பட்ட உன் சந்ததி கட்டவிழ்க்கப்படும், கட்டவிழ்க்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு அடையாளங்களாகும், அற்புதங்களாகவும் அது மாறிவிடும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஜெபித்து முடிக்க போறோம். மூன்றாவது ஆராதனைக்கு காத்திருங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற அவர் வாஞ்ச உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த வேசி மாறுறதுக்கு விரோதமான அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். சரீரத்தை பரிசுத்தப்படுத்துற. ஏன்னு சொன்னா அவரோட ஆவி நம் சரீரத்தை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த ஆவி ஊற்றி நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்ம கண்களை மூடி நாம் இந்த ஜெபத்தை அறிக்கையாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்குவோம். பரலோக பிதாவே, வேசி மார்க்கத்துக்கு நான் இடம் கொடுத்ததற்காக என்னை மன்னியும் அப்பா. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி, சுய புணர்ச்சி, ஆபாச படங்களை பார்த்த பாவங்கள், சுபாவத்துக்கு விரோதமான அனுபவ பாவங்கள், சினிமா பாடல்களை கேட்ட பாவங்கள், சினிமா படங்களை பார்த்த பாவங்கள், உலக சிநேகங்களுக்கு இடம் கொடுத்த பாவங்கள், மதுபானத்திற்கும் சிகரெட்டிற்கும் போதை பழக்கங்களுக்கும் ஆபாச வார்த்தைகளுக்கும் கெட்ட வார்த்தைகளுக்கும் இடம் கொடுத்த பாவங்கள், அரசியலையும் மொபைல் போனையும் சினிமா நடிகர்களையும் மனிதர்களையும் கல்லையும் விக்கிரகங்களையும் ஆராதித்த எல்லா விதமான விக்கிரக ஆராதனை பாவங்கள், எங்களுடைய சரீரங்களை தீட்டுப்படுத்தின பாவங்கள், கணவன் மனைவிக்கு துரோகம் செய்த பாவங்கள், இந்த வேசி மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா பாவங்களுக்காக அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு இறங்குங்க, எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிந்தின ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த வேசி மார்க்கத்தின் பாவங்கள் மூலமாய் பிசாசானவனுக்கு எங்கள் மேலும், எங்கள் குடும்பங்கள் மேலும், எங்கள் தலைமுறைகள் மேலும், எங்கள் சந்ததிகள் மேலும் நாங்கள் கொடுத்த எல்லா உரிமைகளையும் எல்லா அதிகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிறோம், உடைக்கிறோம்,
உடைக்கிறோம், உடைக்கிறோம், உடைக்கிறோம். இந்த வேசி மார்க்கத்தின் பாவங்கள் மூலமாய் எங்களுக்குள்ளும், எங்கள் குடும்பத்திற்குள்ளும், எங்கள் தலைமுறைகளுக்குள்ளும், எங்கள் சந்ததிகளுக்குள்ளும், எங்கள் வீடுகளுக்குள்ளும், எங்கள் மனதிற்குள்ளும், எங்கள் சிந்தைகளுக்குள்ளும் அதிகாரம் பெற்று கிரியை செய்கிற எல்லா வேசித்தன ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் சந்ததிகளை விட்டு, எங்கள் வீடுகளை விட்டு, எங்கள் மனதை விட்டு, எங்கள் தலைமுறைகளை விட்டு வெளியேறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வேசித்தன ஆவிகள் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. எங்கள் சபையின் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. இனி உனக்கு அதிகாரம் இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாய் உன்னை எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் சபையை கெடுக்க வந்த வேசித்தனத்தின் ஆவியே, உன் கையை எடு. இயேசுவின் நாமத்தினாலே எங்க சபையாரை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் இருக்கும்படி பிதாவே உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அந்த அபிஷேகம் இறங்கி வருது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வேசி மார்க்கத்துக்கு எதிர்த்து நிற்கும்படி இயேசுவின் ஆவியின் மேல நீ மிதித்து கொண்டு நடப்பாயாக. நீ வேசித்தனத்தின் வல்லமையை செய்ப்பாயாக. ரபலா துடபா ரந்தரபா ஷிகா துடபலா தரபியா ரேஹடா திடபலபா ஷகதடபா துடபலா தரபி. Praise the Lord. சிலருக்கு வாமிட்டிங் வரும், வெக்கப்படாமல் எடுத்துரு. சிலருக்கு லூஸ் மோஷன் ஆகும். இது ஒரு நல்ல சைன். கர்த்தர் ஒன்றை விடுதலை ஆக்கியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தின் ஆழங்கள், நம்ம பரிசுத்தமாய் வாழ விடாதபடி தடுக்கிற வல்லமைகள் என்ன, எப்படி நாம் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும், கர்த்தர் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்மை கொண்டு எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்ய வாஞ்சையுள்ளவராய் தாகமுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்முடைய சபையில நம்மை நேசித்து கர்த்தர் இந்த சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உன் சந்ததிகளுக்கு இந்த சத்தியம் ஆசீர்வாதம், உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, நல்ல ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திரம். அப்பா பரலோகத்தின் தகப்பனே, நீர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக எங்களை தாழ்த்தி உம் நாம மகிமைக்கென்று நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க, கீழ்ப்படிய, இஸ்ரவேலிலே இயேசு கிறிஸ்துவாகிய நீரும் நாங்களும் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. எங்கள் சரீரம் பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளப்பட வேண்டியது. எங்கள் சரீரத்தின் மூலமாய், ஆவியின் மூலமாய் எப்பொழுதும் எங்கள் பிதாவாகிய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த அர்ப்பணித்துக் கொள்கிறோம். கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாகனங்களோடும் தேவ சமூகமும் கர்த்தருடைய கரமும் தேவ தூதர்களும் இருந்து சுகபத்திரமாய் கொண்டு போய் அவர்களுடைய இடங்கள்ல வீடுகளை சேர்க்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிதாவாகிய தகப்பனை எல்லாரும் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி, கன, மகிமை, புகழ், மேன்மையாகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து முடிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையந்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாம், தீமை நின்று ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும்படுவைகளே. ஆம், நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம். உலகம் தீங்கு செய்ய முடியாது, மாமிசம் தீங்கு செய்ய முடியாது, பிசாசு தீங்கு செய்ய முடியாது. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி 7 முறை அல்லேலூயான்னு சொல்லி ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா.